ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக கோயம்புத்தூர் ஹோப்ஸில் பண்ணிகிட்ருக்க ஒரு ஜிம்முக்கான ரூஃபிங் ஒர்க் தாங்க இது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 72க்கு 56ன்ற மாதிரி வருங்க. இது இப்போ ட்ரெஸ் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்குது. ஏன்னா அவுட்டரில் காலம் போஸ்ட்டில் எதுவும் வராதனால டேரெக்டாக ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வாலில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்குதுங்க. இது நார்மல் ட்ரெஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்க்க டிசைன் வேறு மாதிரி பண்ணலான்றதுக்காக பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் 45 டிகிரி கட் பண்ணி அதை வந்து ஒரு நம்ம ஜிக்ஸாக் மாதிரி வச்சு பிளான் பண்ணி இது பண்ணிகிட்ருக்குங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதில் எந்த மாதிரி ரூஃபிங் ஷீட் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 50 mm பஃப் பேனல் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறோங்க. ஏன்னா ஜிம்முன்றனால ஏசி எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அது நமக்கு டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். உள்ளே இருக்க டெம்பரேச்சரையும் அது அப்படியே நல்லா வச்சுக்குவோம். அதனால நம்ம பஃப் பேனல் தான் யூஸ் பண்ண போகிறோங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரெஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி பர்லின்லாம் ஏற்றிட்டுருக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஒர்க் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒய்ஏபி ரூஃபிங் அண்ட் இன்ஜினியரிங் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எல்லாமே உடனுக்குடன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். தேவைப்படுறவங்க உங்களுக்கும் ரூஃபிங் ஒர்க் பண்ணணும்னா ஒய்ஏபி ரூஃபிங் அண்ட் இன்ஜினியரிங் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.